பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. இப்போ 18வது வருஷத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மூவிங்கில் இருந்துட்டு இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சோலார் பேனலோட பண்ணி தரோம். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு பார்த்தீங்கன்னா சோலாரோட பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இது. இப்போ சோலார் பண்ணிட்டோம்னா என்னென்னா நீங்கள் டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் சோலாரோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ கண்டினியூஸாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த விறகடுப்பில் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையல் இதில் தாராளமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இதில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ அதிலே இப்போ என்னென்ன அப்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளோயர் அடுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. டொமஸ்டிக் ப்ளோயர், அதாவது வீட்டுக்காக நம்ம டிசைன் பண்ணது. விறகு கான்செப்டே தான். பேட்டரியில் ரன் ஆகிட்டுருக்கும். புகை இல்லாமல் சமைச்சிக்கலாம். ஒரு சின்ன வீட்டு பர்பஸ்க்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேர் 5 பேர் 6 பேர் வரலும் இருக்கிற வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எரியற வீடியோ எல்லாமே அதில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் எஸ்எஸ் மாடல். போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். சேம் வீட்டுக்கு எப்படி எஸ்எஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கமர்ஷியல்லையும் கேட்டாங்க, அவங்களுக்கு நம்ம எஸ்எஸில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ரன்னிங் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸில் எப்படி ரன் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட், மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே நம்ம எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் இன்னொன்று இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த அதே மாடல் அடுப்பு சோலார் பேனலோட பண்ணி தரோம். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு பார்த்தீங்கன்னா சோலாரோட பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இது. இப்போ சோலார் பண்ணிட்டோம்னா என்னென்னா நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெகுலர் அடுப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 மணி நேரம் பேக்கப் கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சார்ஜ் போடுற ஆப்ஷனும் இந்த சோலாருக்கு போயிட்டிங்கன்னா தேவையில்லை. அது பாட்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இருக்கிற பேட்டரியில் நைட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கும். டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ரன் ஆகிட்டே இருக்கும். இது அதுக்கு அடுத்த சைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தது தான். இப்போ புதுசாக உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சோலார் ஆப்ஷன் ப்ளஸ் ஃபுல் எஸ்எஸில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் சோலாரோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சோலார் ஆப்ஷன் ப்ளஸ் ஒயரிங்கோடு பண்ணி கொடுத்துட்றோம். எடுத்து அவங்க மாட்டி விட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோட பவர் அதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் சோலார் டவுன் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரியில் நமக்கு அடுப்பு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அது எப்படி ஈபியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது இல்லையோ அதே மாதிரி சோலாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறதுலேயும் நமக்கு பேட்டரியில் இருக்க ரன் ஆகிட்டே இருக்கும், ப்ளஸ் சோலார் சப்போர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பித்த அடுப்போட மாடல் நம்ம ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. இப்போ 18வது வருஷத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விறகடுப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் விறகு போட்டு எரிச்சிக்கலாம். என்ன டைப் விறகு வேணால் போட்டு எரிச்சிக்கலாம். புகை அந்த பக்கம் உங்களுக்கு போக்கில் வழியே போய்க்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட்டே வராது. ஒரு சாதாரணமான விறகடுப்பில் பண்ணுறத கூட இதில் நல்லா உங்களுக்கு விறகு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மூவிங்கில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான். இது வந்து நீங்கள் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த போக்குலர் செட்டப்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணணும். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ப்ளோயர் செட்டப். அந்த ப்ளோயர் தான் நம்ம பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விறகு வந்து நீக்கி விட்டு போட்டுக்கிற மாதிரி. இப்போ எனக்கு வந்து லென்த் விறகாக தான் கிடைக்கும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னா நீல விறகாகவே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சைஸும் நல்லா பெருசு. இப்போ 12 இன்ச்சு பர்னர் அடுப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூட்டை பிரியாணியே பண்ணணுன்னாலும் இவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லை தாராளமாக வச்சுக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி செட்டப்போடு பண்ணி கொடுத்துட்றோம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற ப்ளோயர் மோட்டரே பார்த்திங்கன்னா டபுள் மோட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த விறகடுப்பில் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையல் இதில் தாராளமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இதில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. தென் உங்களுக்கு இன்னொன்று புகை வராது அப்படிங்கிறனால அடுப்பு எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதுவும் இன்பில்ட் பேட்டரியோட தான். முந்தைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராலி டைப்பில் சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா விறகு வந்து முன்னாடி இழுத்து போட்டுக்கலாம். ஸோ இழுத்து போடும்போது உங்களுக்கு என்னென்னா விறகு வேஸ்ட் ஆகாதுங்க. அதாவது நீல விறகு வச்சு இந்த அடுப்பில் வந்து நீங்கள் டோரை நீக்கி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த செயின் இழுத்துட்டு நீங்கள் விறகு உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்னர் எரியிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு விறகு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு விறகு வந்து அதிகமாக தேவைப்படாது. விறகு உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ
ஸோ பர்னர் எந்த பக்கம் நகராது. இதுதான் இப்போ நமக்கு ஃபாஸ்ட் மூவிங். உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க்கு ரெடியாக இருக்குங்க. நம்மளது அடுப்பு எல்லாமே பவுடர் கோட்டிங்கில் வந்துடும். அடுப்போட லுக்கிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா புகை வராது, டைம் நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விறகு செலவு நல்லாவே குறையுங்க. விறகு வந்து சாதாரணமாக ஒரு அடுப்புக்கு 4 கிலோ விறகு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த அடுப்புக்கு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ விறகு இருந்துச்சுனாலே போதும். இது இல்லாமல் இன்னும் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்லர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாட்டர் பாய்லர். இது என்னென்னா சும்மா ஒரு 4 மட்டை போட்டிங்கனாலே போதும், தண்ணி நல்லா சூடு எரிக்கும். நைட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா கூட காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டரை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டருக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா ஒரு 4 மட்டை ஒரு 4-5 விறகு போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக சூடு ஏறிடும். 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கே தாராளமாக சமாளிக்கும். ஆரம்ப 60 லிட்டர்லேருந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குறோம். என்ன சைஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக்கரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீ பாய்லர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விறகு உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காப்பர் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூடு ஏறதும் சீக்கிரம் ஏறிக்கும், விறகு செலவு நல்லாவே குறையும். இன்னொன்று இந்த ரெண்டுமே டீ பாய்லரும் சரி வாட்டர் பாய்லர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற இன்சுலேஷனே பார்த்திங்கன்னா கண்ணாடி பஞ்சு கிளாஸ் ஃபுல் பேக்கேஜிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிற அடுப்பெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சைஸ் வாரியே உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு, பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தந்தூரி பேரல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஹெவி பானை. ஸோ கறி போட்டு எரிக்கும் போது உங்களுக்கு நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கும், பானை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளது. இது இல்லாமல் நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறோம். புரோட்டா அடுப்பு பண்ணுறோம், மற்ற சைஸ் அடுப்பு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா 10 இன்ச் பர்னரு. இதோட அவுட்டர் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 இன்ச்சு. 22 இன்ச்சுங்கும் போது நீங்கள் ஒரு 2.5 அடி பாத்திரம் வரலும் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் நீக்கி விறகு போட்டுக்கிற டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் பர்னர். இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருந்தால் போதும் அப்படின்னு இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இது 8 இன்ச் பர்னரில் இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விறகு போட்டுக்கிற டைப்பு தான். அதாவது எனக்கு நீல விறகு தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது கஸ்டமர் இதை சூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளது ப்ளோயர் செட்டப் தான் வித் பேட்டரியோட. இப்போ நீங்கள் இங்கே ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற அடுப்பு பார்த்திங்கன்னா பர்னர் சைஸ் மட்டுமே 12 இன்ச்சுங்க. அப்போ அவுட்ரு உங்களுக்கு 2 அடி வந்துடும். நீங்கள் விறகு வந்து டோர் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற டைப்பு அப்படிங்கிறனால இதில் கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 அடி 2 அடி விறகுனாலும் ஈஸியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளது இந்த எல்லா அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஹெவியாக கொடுத்துருப்போம். இதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் விறகு போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புகை அப்படிங்கிறது எந்த பக்கம் லீக் இருக்காது. சாதாரண சமையல் அடுப்புலையும் சரி புரோட்டா அடுப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளது டோர் ஹெவியாக இருக்கும். புகை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த டூம் வழியாக அது வெளியே இழுத்துக்கும். ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எந்த புகையும் இருக்காது. அடுப்பு வந்து பரவாயில்ல, 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. ஒரு ஃபீல்டு இருக்குது, 4 விறகு போட்டால் போதும். இந்த வேலையை முடிச்சோம். ஐட்டம் கூட டக்குன்னு இறக்கி விறகு போட்டால் அதான் ஒரு தொட்டி கிட்டி ஓப்பன் இழுத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். கை நம்ம க்ளோதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கேஸுக்கு இது பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாளைக்கு 2 நாள் 1 நாள் வரும். விறகு வேணால் 400 ரூபாய்க்கு வாங்கணும் போதும். ஒரு நாள் ஒரு சிலிண்டர் காஸ்ட்டை விட அது கம்மி. கம்மி. புகையெல்லாம் வராது, நீட்டாக இருக்கும் போதும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பரவாயில்ல. டீம் ஏர் கொடுக்குறதுல உங்களுக்கு ஏர் கொடுக்க ஃபாஸ்ட்டாக ஹைட்டை டக்கு டக்குன்னு இறக்கி வச்சிடலாம். சிலிண்டர் மிச்சம் இது ஃபாஸ்ட்டாக தானே எரியுது. ஃபஸ்ட்டாக தெரியுது. டக்குனு டக்குன்னு அடிச்சிடலாம். தண்ணி நின்று காய வச்சுக்கணும்னா அப்படி டக்கு தலைக்கு அப்படி ஊற்றிக்கலாம். டைம் சேவ் ஆகுது. டைம் அவசரத்துக்குன்னா டக்குன்னு 20 ஆனால் விறகு மிச்சம் 4 கடையை போட்டாலும் கம்மி. ஊற்றுடுவா சொல்லுங்க. இழுத்துக்கலாம், பண்ணி உள்ளே திரிக்கலாம். 2 கட்டையை போட்டாலும் ஏறு தானே. ஏறு எவ்வளோ ஊற்றிக்கலாம் உள்ள வெளியே அப்படியே ஊற்றும். ஏர் கூல் எவ்வளோ ஏற்றணும் ஏற்றிக்கலாம். அவ்வளோ ஸ்பீடு வேலை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். குறைச்சா அவ்வளோதான். ஏற்றனா ஏற்றிக்கலாம். 4 கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீடு. ஆமாம், 6 ஸ்பீடு தான் வருதுல்ல. இதான் லாஸ்ட்டு. குறைங்க. ஸ்லோவாதா. நான் தான் அந்த கடைக்கு மாஸ்டர். சிலிண்டருக்கு அப்படியே கிடக்குது. அந்த வரவேற்பு வந்து சிலிண்டர் அப்படியே இருக்குது. சிலிண்டர் கூட இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப குயிக்காக வந்து எல்லா பொருளும் இறக்கிடலாம். ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களுக்குலாம்.
புகை வந்து ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது, பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி அடுப்பு வந்து எல்லா